الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअदु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. इस वक्त दुनिया के हालात बड़ी तेजी से तबाही की तरफ बढ़ रहे हैं. இப்போது உலகத்தின் நிலை खासतौर पर மிகவும் வேகமாக அழிவின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சிரியாவின் நிலையின் காரணமாக. சிரியா மட்டுமல்லாது அரபுலகில் ஏற்பட்டுள்ள நிலையின் காரணமாக இந்த அழிவு இன்னும் அதிகமாக பரவக்கூடும். சிரியாவின் போரில் பிற அந்நிய சக்திகள் பங்கெடுத்தால் அரபு நாடு மட்டுமல்லாது சில ஆசிய நாடுகளுக்கும் மிக அதிகமாக இழப்பு ஏற்படும். இதை அரபுலகமும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை. அவ்வாறே பிற நாடுகளும் பெரிய சக்திகளும் புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை. இந்த போர் சிரியாவுடன் நின்றுவிடாது. மாறாக இது ஓர் உலக போருக்கான முன்னேற்பாடாக அமைய வாய்ப்புள்ளது. ஆகவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசரை ஏற்றுக்கொண்டுள்ள அஹ்மதிகளாகிய நாம் நமது எஜமானரும் முன்னோடியுமாகிய ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி உலகை இறைவனுடன் இணைப்பது மற்றும் அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக தோன்றிய நபரை ஏற்றுக்கொண்டுள்ளோம். எனவே உலகை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக மிகவும் அதிகமாக துவாவின் பக்கம் கவனம் செலுத்துவது அவசியமாகும். நம்மிடம் துவா செய்வதை தவிர வேறு வழியும் இல்லை. இதை கொண்டுதான் நாம் உலகை அழிவிலிருந்து பாதுகாக்க முடியும். வெளிப்படையான முயற்சி என்ற அடிப்படையில் நாம் உலகிற்கும் பெரும் சக்திகளுக்கும் இந்த அச்சுறுத்தும் தீய விளைவுகளை பற்றி எச்சரிக்க முடியும். அதை செய்தும் வருகின்றோம். இது நம்முடைய வெளிப்படையான முயற்சிகளாகும். உலக அரசியல்வாதிகளையும் அரசுகளையும் என்னால் முடிந்தவரை எச்சரித்து வருகின்றேன். மேலும் இந்த தூது செய்தியை ஜமாத் உறுப்பினர்களும் என்னுடன் சேர்ந்து மிக விரைவான முறையில் உலகின் பல்வேறு நாடுகளில் பரப்பினர். இந்த தலைவர்களும் அரசியல்வாதிகளும் உங்கள் தூது செய்தி சரியான நேரத்திற்கு தக்க தூது செய்தியாகும் என்று மிகவும் ஆவேசத்துடன் தமது கருத்தை தெரிவிக்கின்றனர். உங்களது இந்த கருத்தை நாங்கள் ஆமோதிக்கின்றோம் என்றும் கூறுகின்றனர். ஆனால் இந்த தூது செய்தியின்படி செயல்படுவதற்கான நேரம் வரும்போது பெரிய சக்திகளின் முன்னுரிமைகள் மாறிவிடுகின்றன. ஆனால் நான் முன்னதாக கூறியதன்படி இவை நாம் செய்யும் வெளிப்படையான முயற்சிகளாகும். எந்த ஒரு பணியை செய்வதற்கும் அல்லாஹ் தாலாவின் அருளை பெறுவதற்கும் நம் வசமுள்ள உண்மையான ஆயுதம் துவா மட்டுமே ஆகும். அஹ்மதிகள் இந்த நிலையில் இதன் பக்கம் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்துவது அவசியமாகும். அழிவிலிருந்து தப்பிப்பதற்காக மனித இனத்திற்கு பொதுவாகவும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு குறிப்பாகவும் நாம் துவா செய்ய வேண்டும். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றிலிருந்து ஏறக்குறைய 88 ஆண்டுகள் முன்பு 1925 அப்போது இருந்த சிரியாவின் நிலையை கருத்தில் கொண்டு ஒரு ஹுத்பா கொடுத்தார்கள். டெமாஸ்கஸ் நகரத்தின் வரலாறு மிகவும் பழமையானது. இஸ்லாத்திற்கு முன்பும் இந்த நகரம் பல மார்க்கங்களுக்கு மையமாகவும் விளங்கியது.
அல்லது இதற்கு முக்கியத்துவம் இருந்து வந்தது. இஸ்லாத்திலும் மிக நீண்ட காலமாக இந்த நகரம் ஹிலாஃபத்தின் தலைமையிடமாக இருந்துள்ளது. பழைய மதங்களின் நினைவிடங்கள் இந்த நகரத்தில் அதிகமாக இருந்தது என்று கூறினார்கள். 1925 ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஊரை பற்றி அல்லது சிரியாவை பற்றி ஹுத்பா கொடுப்பதற்கான காரணத்தையும் எடுத்து கூறினார்கள். துருஸ் என்ற ஒரு கோத்திரம் அங்கு இருந்தது. அவர்கள் சுதந்திரம் வேண்டி குரல் கொடுத்தனர். இத்துடன் அங்குள்ள முஸ்லிம்களும் சேர்ந்து கொண்டனர். அவர்கள் மலைவாசிகளாக இருந்தார்கள். மேலும் நகர்ப்புற வாசிகளும் முஸ்லிம்களும் அந்த சுதந்திர போராட்டத்தில் இணைந்தனர். அந்த சமயத்தில் அங்கு பிரெஞ்சு அரசு ஆட்சியில் இருந்தது. அந்த ஹுத்பாவில் அவர்கள் கூறினார்கள், பிரெஞ்சு அரசு அங்கு ஆட்சியில் இருந்தாலும் சில தீர்ப்புகள் வழங்குவதில் முஃப்தி அல்லது மௌலவிகளும் ஆட்சி நடத்தி வந்தனர். இவ்வாறு அங்கு 2 அல்லது 3 வகையான ஆட்சியாளர்கள் இருந்தனர். ஆனால் அரசியல் ரீதியாக பிரெஞ்சு அரசு ஆட்சியில் இருந்து வந்தது. முஃப்திக்கு இருந்த அதிகாரம் எந்த அளவிற்கு இருந்ததென்றால், மார்க்க கருத்துக்களை கொண்ட ஒரு நூல் வெளியிடுவதாக இருந்தாலும் அல்லது வேறு ஏதேனும் வெளியிடுவதற்கு அனுமதி இருந்தால் அது தொடர்பாக முஃப்தி ஏதேனும் கூறிவிட்டால் பிறகு கவர்னர் கூட ஏதும் செய்ய முடியாத அளவிற்கு முஃப்திக்கு அதிகாரம் இருந்தது. ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு ஒரு உதாரணம் கூறினார்கள். அதாவது அங்கு அஹ்மதியா ஜமாத் சார்பாக நூட்கள் வெளியிடுவதற்கு கவர்னரிடம் அனுமதி கேட்டு அதை அச்சடித்து விட்டார்கள். ஆனால் முஃப்தி அதற்கு தடை விதித்து விட்டார். இது தொடர்பாக கவர்னரிடம் புகார் கொடுத்த போது, எனக்கு இவ்விஷயத்தில் எந்த அதிகாரமும் இல்லை, முஃப்திக்கு தான் இதற்கான அதிகாரம் உள்ளது என்று கூறிவிட்டார். நிர்வாகம் மட்டும்தான் பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இருந்தது. அரசியல் ரீதியாக யாரேனும் குரல் கொடுத்தால் அது மிகவும் வன்மையாக தீர்வுக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது இதற்கு எதிராக கிளர்ச்சியில் அல்லது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும் குரல் எழுப்பப்பட்ட போது பிரெஞ்சு அரசு மிகப்பெரிய வான்வழி தாக்குதல் நடத்தியது. 57-58 மணி நேரம் குண்டுமழை பொழிந்தது என்று கூறப்படுகிறது. நகரத்தில் இருந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டிடங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். அந்த நகரம் ஏன் அழிக்கப்பட்டது? ஏன் அந்த மக்கள் கொல்லப்பட்டனர்? இதற்கு காரணம், அம்மக்கள் அந்நிய சக்தியிடமிருந்து சுதந்திரம் வேண்டினர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஓர் இல்ஹாமும் உள்ளது. அதாவது பலாய தமிஷ்க். ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அந்த சமயம் நிகழ்த்தப்பட்ட வான்வழி தாக்குதல் மூலம் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இந்த இல்ஹாம் பூர்த்தியாகிவிட்டது. எல்லா வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களும் எல்லா மார்க்க வரலாறும் அழிக்கப்பட்டுவிட்டது. ஏனெனில் இதைவிட பெரிய அழிவும் சோதனையும் டமாஸ்கஸ் நகருக்கு இதற்கு முன்னர் நேர்ந்ததே இல்லை. இந்த சோதனை பிரெஞ்சு என்ற அந்த அந்நிய ஆட்சியாளர்களால் நேர்ந்தது. சில இல்ஹாம்கள் பல முறை நிறைவேறுகின்றன. அந்நியர்களின் கையால் வந்த அந்த சோதனை நகரங்களையெல்லாம் அழித்துவிட்டது. அது 57 அல்லது 58 மணி நேரம் இருந்தது. அதில் 2000 பேர் கொல்லப்பட்டதாக ஒருவர் கூறுகின்றார். 20,000 பேர் கொல்லப்பட்டதாக இன்னொருவர் கூறுகின்றார். ஆனால் எவ்வாறு இருப்பினும் ஏறக்குறைய 7000 அல்லது 8000 பேர் அந்த சமயத்தில் கொல்லப்பட்டனர் என்று கூறப்படுகிறது. இந்த சோதனை அந்நியர்களின் கைகளால் வந்தது. அதில் இந்த இழப்பு ஏற்பட்டது. ஆனால் இப்போதும் ஒரு சோதனை வந்துள்ளது. இது அந்நியர்களால் அல்ல.
நம்மவர்களின் கைகளால் வந்துள்ளது என்று மிகவும் கவலையுடன் கூற வேண்டியதுள்ளது. கடந்த ஏறக்குறைய 2 அல்லது 2.5 வருடங்களாக டெமாஸ்கஸ் நகரிலும் சிரியாவிலும் அழிவை பரப்பி வருகின்றது. முழு சிரியாவையும் இது தன் பிடியில் கொண்டு வந்துவிட்டது. 1 லட்சத்திற்கும் மேலான மக்கள் கொல்லப்பட்டு விட்டனர். சிலர் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் கொல்லப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். மில்லியன் கணக்கான மக்கள் வீட்டை இழந்து தவிர்க்கின்றனர். வீடுகளும் நாசமாகிவிட்டன, கடை வீதிகளும் அழிந்துவிட்டன. தலைமை செயலகத்தின் மீதும் குண்டுகள் போடப்பட்டுள்ளன. விமான நிலையங்களிலும் குண்டு மழை பொழிந்துள்ளது. இன்னும் பல்வேறு கட்டிடங்கள் மீதும் குண்டுகள் போடப்பட்டுள்ளன. சுருக்கமாக கூறுவதென்றால் யாரும் அங்கு பாதுகாப்பாக இல்லை. அரசாங்க ராணுவம் பொதுமக்களை கொன்று குவிக்கின்றது. பொதுமக்கள் அரசாங்க பணியாளர்களை கொல்கின்றனர். இதில் ராணுவமும் பிறரும் இணைந்துள்ளனர். அலவிகள் சுன்னிகளையும் சுன்னிகள் அலவிகளையும் கொன்று குவிக்கின்றனர். இந்த அனைத்து மக்களும் ஒரே கலிமாவை ஓதுவதாக வாதம் புரிகின்றனர். சுதந்திரம் என்ற பெயரில் அங்கு நடக்கின்ற இந்த முயற்சியில் அரசாங்கத்தை எதிர்க்கின்ற பொதுமக்களில் பெரும் எண்ணிக்கையில் சுன்னிகள் உள்ளனர். இவர்கள் செய்கின்ற முயற்சியில் இவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்ற பெயரில் தீவிரவாத இயக்கங்களும் சேர்ந்துள்ளன. இந்த தீவிரவாத இயக்கங்களால் இந்த நாட்டுக்கு ஏற்படும் தீங்கு இவர்களுக்கு பின்னால் தான் தெரிய வரும். எவ்வாறு இருப்பினும் இம்முறை வந்துள்ள இந்த சோதனை அச்சத்திற்குரிய வடிவத்தை மேற்கொண்டு வருவது கவலையை தருகின்றது. சுதந்திரம் என்ற பெயரில் பொதுமக்களும் அமைதியை நிலைநாட்டுகின்றோம் என்ற பெயரில் அரசாங்கமும் ஒருவர் மீது ஒருவர் அநீதி இழைத்து ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதால் இவர்கள் எவ்வளவு பலவீனம் அடைந்து வருகின்றார்கள் என்று இவர்களுக்கு தெரியாது. சுதந்திரம் பெற்றுத் தருவதாகவும் அநீதியை ஒழிக்கவும் அமைதியை நிலைநாட்டுகின்றோம் என்ற பெயரில் தமது சுய லாபத்தை அடைவதற்கு சில பெரிய அந்நிய சக்திகள் முயற்சி செய்து வருகின்றன. ஆனால் இந்த முயற்சிகள் முழு உலகத்தையும் அழிவின் பிடியில் கொண்டு வந்துவிடும் என்று இவர்களுக்கு தெரியாது. சிரியா அரசுடன் சில பெரிய அரசுகள் அவ்வாறே சிரியாவுக்கு உதவி செய்யும் அந்த பகுதியைச் சேர்ந்த சில நாடுகள் ஒரு தரப்பிலும், அதுபோன்று எதிரணியில் சிரியாவுக்கு எதிரான நாடுகளும் இருக்கின்றன. பெரிய சக்திகள் எதிரணியில் அதிகமாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலை மிகவும் ஆபத்தான நிலையாக உருவெடுத்துவிட்டது. ஆனால் முஸ்லிம் நாடுகளின் மீதுதான் பரிதாபம். முழுமையடைந்து விட்டது என்று அல்லாஹ் தாலா கூறிய அந்த போதனையை தாம் பின்பற்றுகின்றோம் என்று இவர்கள் வாதிக்கின்றனர். மேலும் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தாலா கூறிய அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தம்மை வாதிக்கின்றனர். இன்று இந்த முஸ்லிம் நாடுகள் என்ன சிறந்த காரியத்தை செய்து வருகிறது? அனுதாப உணர்வு இல்லை. போதனையின் எந்த பகுதியின்படியும் செயல்பாடு இல்லை. ரோஷம் முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. அந்நியர்களிடம் உதவி வேண்டப்படுகிறது. இந்த உதவியும் தம் மக்களை அழிப்பதற்காகவே வேண்டப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலை உருவானால் திருக்குரான் என்ன போதிக்கின்றது? 2 பிரிவினர் சண்டையிட்டால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தாலா என்ன கூறுகின்றான்? திருக்குரான் கூறுகின்றது, வஇன் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா ஃபஇம் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா ஃபகாத்திலுல் லதி தப்கி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லாஹ் ஃபஇன் ஃபாத் ஃபஅஸ்லிஹு பைனஹுமா பில் அத்லி வஅக்ஸிது இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். நம்பிக்கையாளர்களுள் 2 பிரிவினர்கள் தங்களுக்குள் போர் செய்தால் அவ்விரண்டு பிரிவுகளுக்கிடையே சமாதானம் செய்து வையுங்கள். இதன் பின்னர் அவற்றுள் ஒன்று மற்றொன்றிற்கு எதிராக வரம்பு மீறினால் வரம்பு மீறுகின்ற பிரிவினர் அல்லாஹ்வின் கட்டளையின்பால் திரும்பி வரும் வரை நீங்கள் அவர்களை எதிர்த்து போர் செய்யுங்கள். பின்னர் அவர்கள் திரும்பி வந்துவிட்டால் அவர்களுக்கிடையே நியாயத்துடன் சமாதானம் செய்து நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள்.
நிச்சயமாக அல்லாஹ் நீதியுடன் நடந்து கொள்பவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அவர்களுக்கிடையே நியாயத்துடன் சமாதானம் செய்து நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். நீதிக்கான உயர்வான தரத்தையும் அல்லாஹ் தாலா வகுத்துள்ளான். இன்னொரு இடத்தில் கூறுகின்றான், எந்த ஒரு சமுதாயத்தின் பகைமையும் உங்களை நீதியை விட்டு தடுக்க வேண்டாம். உலக ஆசைகளுக்கு பதிலாக உங்களுக்கு அல்லாஹ்வின் அன்புதான் வேண்டுமென்றால் ஒருவருக்கொருவர் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும், முஸ்லிம்களின் கடமையாகும். மேலும் அந்நியர்களுடனும் நீதியை நிலைநாட்டுங்கள். ஹுவ அக்ரபுலித் தக்வா, இதுவே இறையச்சத்திற்கு மிகவும் நெருங்கியது. இறையச்சத்தை தேடுங்கள், இறையச்சத்தை தேடுங்கள் என்பதே முஸ்லிம்களுக்கு மீண்டும் மீண்டும் வழங்கப்பட்ட கட்டளையாகும். வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்ரேல் நாட்டின் தலைவர் இவ்வாறு ஆலோசனை கூறுகிறார். இது உண்மையில் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து வந்திருக்க வேண்டும். முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களுக்கு இந்த யோசனை வரவில்லை. இஸ்ரேல் நாட்டின் தலைவர் மேற்கத்திய சக்திகளுக்கு ஆலோசனை கூறிய போது முஸ்லிம் நாடுகளின் கூட்டமைப்பு இவ்வாறு அறிவித்திருக்க வேண்டும், அதாவது எங்கள் பகுதியில் ஏற்பட்டுள்ள குழப்பத்தை நாங்களே சரி செய்து கொள்வோம். குறிப்பாக எங்களுடைய மார்க்கத்தைச் சேர்ந்த நாடுகளுக்கிடையே உள்ள பிரச்சனையை நாங்களே தீர்த்து கொள்வோம். நாங்கள் ஒரே இறைவனை வணங்குபவர்களாவோம், நாங்கள் ஒரே தூதரை ஏற்றுக்கொண்டுள்ளவர்களாவோம், நாங்கள் ஒரே வேதத்தின் போதனையின்படி செயல்படுபவர்களாவோம், அந்த வேத நூலையே எங்களுடைய வழிகாட்டியாக நம்புகின்றவர்களாவோம். எங்களுக்குள் கருத்து வேற்றுமை உருவாகியுள்ளதென்றால், ஒரு நாட்டில் இரண்டு பிரிவினர்கள் மத்தியில் சண்டை அல்லது பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் மத்தியில் சண்டை ஏற்பட்டுள்ளது, அது ஆகுமானதாகவோ அல்லது தகாததாகவோ எப்படி இருந்தாலும் நாங்கள் எங்களது முழுமையான போதனையின்படி இந்த பிரச்சனையை சரி செய்து கொள்வோம். ஒரு பிரிவினர் வரம்பு மீறினால் அந்த வரம்பு மீறுதலை போக்குவதற்காக எங்களுக்கு வேற்று சக்திகளின் உதவி தேவைப்பட்டால் தொழில்நுட்ப உதவி அல்லது ஆயுத உதவி ஆகியவற்றை பெறுவோம். ஆனால் செயல்பாடு எங்களுடையதாக இருக்கும், மேலும் செயல்படுத்துபவர்களும் எங்களைச் சேர்ந்தவர்களாகவே இருப்பர். இந்த குழப்பத்தையும் பிரச்சனையையும் சரி செய்து கொள்வதற்காக அவர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த சிந்தனை இருந்தால் முஸ்லிம் நாடுகளின் பக்கம் பார்வையை உயர்த்தி பார்ப்பதற்கு கூட அந்நியர்களுக்கு தைரியம் ஏற்பட்டிருக்காது. ஆயிரக்கணக்கான மைல் தூரம் உட்கார்ந்து கொண்டு பிற நாட்டின் அமைதியின் மீது அக்கறை காட்டுவதற்கு என்ன ஆர்வம் இருக்கிறது? ஒன்று அந்த நாட்டின் செல்வத்தை அபகரிப்பதற்காக, அல்லது உலகில் தனது எதிர் சக்தியின் மீது தன் பலத்தை காட்டுவதற்காக, ஏழையாகவும் சிறியதாகவும் இருக்கின்ற குழப்பமுள்ள நாட்டை தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து தன் பெருமையை காட்டுவதற்காக இதில் ஆர்வம் காட்டப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் இது முஸ்லிம் நாடுகளின் பலவீனமாகும், தமது போதனையை மறந்ததன் விளைவாகும். அந்நியர்கள் இந்த அளவிற்கு தைரியம் காட்டுகின்றனர். ஒரு நாடு இவ்வாறு கூறுகின்றது, சிரியாவின் மீது தாக்குதல் நடத்த ஐக்கிய நாடுகள் சபை அனுமதி வழங்காவிட்டாலும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம், இது எங்களது உரிமையாகும். இந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக கொடுக்கப்படும் ஆதாரம் சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது. அதாவது எங்களது ஃபாரின் பாலிசியை யுஎன்ஓ கட்டுப்படுத்த முடியாது என்கிறது. இங்கு ஃபாரின் பாலிசிக்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது? எதிர்ப்பு சிந்தனை அதிகமாகி கண்களில் திரையிடப்பட்டால் படித்தவர்கள் கூட அறிவில்லாமல் பேசுகின்றனர். இவர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்று எண்ணி நாம் இவர்களை பார்த்தால் இவர்கள் மிகவும் அறிவீனமாக பேசுகின்றனர். நீ ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் உட்கார்ந்திருக்கின்றாய், உனக்கு இந்த பிரச்சனையில் எந்த சம்பந்தமும் இல்லை. சம்பந்தம் இருக்கிறதென்றால் அல்லது இருக்க வேண்டுமென்றால் யுஎன்ஓவுக்கு தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நாடுகள் யுஎன்ஓவின் சார்ட்டரில் ஒப்பந்தத்தில் சேர்ந்துள்ளது. எந்த ஒரு தனிப்பட்ட நாட்டுடனும் எந்தவித ஒப்பந்தமும் இல்லை, உறவும் இல்லை. குழப்பம் எந்த நாட்டில் நிலவுகிறது அங்கிருந்து நேரடியாக எந்த ஆபத்தும் இல்லை. இங்கு ஃபாரின் பாலிசிக்கு என்ன சம்பந்தம் இருக்கின்றது?
இதில் உள்ள லாஜிக்கை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது வெறும் பிடிவாதமாகும். தனது மேன்மையை, வல்லமையை நிறைவேற்ற இது ஒரு திட்டமிடப்பட்ட இழிவான முயற்சியாகும். உலகத்தில் அமைதி இப்படி நிலவுவதில்லை. அமைதியை நிலைநாட்டுவதற்கான இஸ்லாத்தின் போதனையை போன்று வேறு எந்த அழகிய போதனையும் இல்லை. எந்த ஒரு சமுதாயத்தின் பகைமையும் உங்களை நீதியை விட்டு விலக்கிவிட வேண்டாம். இது தொடர்பாக நான் மீண்டும் மீண்டும் உலக தலைவர்களுக்கு கவனமூட்டுகின்றேன். இதன்படி செயல்பட்டால் மட்டுமே அமைதி நிலவ முடியும். நான் ஓதிய திருக்குரான் வசனத்தின்படி செயல்பட்டால் மட்டுமே அமைதி நிலவ முடியும். UN இந்த கோட்பாட்டின்படி நீதியை நிலைநாட்டினால் தான் நீதி நிலை பெற முடியும். அநீதி எங்காவது தென்பட்டால் எல்லா நாடுகளும் இணைந்து முயற்சி செய்ய வேண்டும். வீட்டோ உரிமை இருக்கிறது அல்லது விருப்பப்படி யாரும் எதுவும் செய்யலாம் என்பதல்ல. இங்கு ஒரு குறிப்பிட்ட நாட்டின் ஃபாரின் பாலிசியுடன் எந்த சம்பந்தமும் இல்லை. பிறகு இன்னொரு நாடு இவ்வாறு கூறுகின்றது, நாங்கள் சிரியாவில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக தரைவழி ராணுவத்தை அனுப்ப மாட்டோம், ஆனால் வான்வழி தாக்குதல் நடத்துவோம். அதாவது அந்த நகரம் மற்றும் நாட்டையே இதற்கு முன்னால் செய்ததை போன்று முழுமையாக அழித்து தரைமட்டமாக்கி விடுவோம். அப்பாவி பொதுமக்களையும் கொல்லுவோம், குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று விடுவோம். ஈராக்கிலும் லிபியாவிலும் செய்தது போன்று இங்கும் கொன்று குவிப்போம் என்கிறது. அங்கே அவர்களுக்கு என்ன கிடைத்தது இங்கே கிடைப்பதற்கு? நகரம் இடிந்து தரைமட்டமாகிவிட்டது, ஆனால் அமைதி இன்னும் நிலவவில்லை. இவர்களில் இருந்தே அல்லாஹ் தாலா இதற்கு தடையும் விதித்துள்ளான். ரஷ்யாவின் பிரதமர் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் அல்லது கட்டுரை எழுதியுள்ளார். அதாவது, தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுக்கும் முடிவு மிகவும் அநியாயமானதாகும். இவ்வாறுதான் முடிவெடுக்க வேண்டுமென்றால் UNO எதற்காக ஏற்படுத்தியுள்ளீர்கள்? அவர்கள் இந்த தூது செய்தியை மீண்டும் மீண்டும் அவ்வப்போது உலகிற்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அதாவது, இதே நிலை நீடித்தால் UNOவின் முடிவும் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஏற்பட்டது போன்றே இருக்கும் என்றார். நிச்சயமாக அவர் சரியாகத்தான் கூறியுள்ளார். பிறகு எகிப்திலும் அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டனர். அங்கு பொதுமக்களின் உரிமைகள் செலுத்தப்படவில்லை என்றே கூறப்பட்டது. அரசு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக பொதுமக்களை இரக்கமின்றி கொல்லுகிறது என்று கூறப்பட்டது. அரசின் போக்கு தவறாகும் என்பது உண்மைதான். ஆனால் எகிப்தில் அரசை வீழ்த்திய பிறகு இப்போது ஆட்சிக்கு வந்த அரசு தீவிரவாதத்தை விரும்புபவர்கள் மற்றும் மார்க்க வெறியர்களின் அரசாகும். இனி என்ன நடக்கும் என்று பெரிய சக்திகளுக்கு கவலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ஒரு பெரிய பத்திரிகையைச் சேர்ந்த பத்திரிகையாளர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். அதாவது, எகிப்தில் இனி அமைதி நிலவுவதற்கான என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று கேட்டார். அதற்கு நான் இதைத்தான் கூறினேன். அதாவது, நீங்கள் உங்களுடைய தாக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டீர்கள். ஆனால் உங்களுடைய கணிப்பு தவறாகிவிட்டது. இப்போது அரசு பொறுப்பில் வந்துள்ளவர்கள் உங்கள் விருப்பப்படி செயல்படுபவர்களும் அல்ல, அங்குள்ள பொதுமக்களின் விருப்பப்படி செயல்படுபவர்களும் அல்ல. இப்போதும் பொதுமக்களின் பெரும்பான்மையினர் இந்த அரசிற்கு விரோதமாகவே உள்ளனர். இன்னும் அங்கு நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், மீண்டும் சில மாதங்களுக்குள் அங்கே முன்னதாக இரத்தம் சிந்தியதை போன்று இரத்தம் சிந்தப்படும். ஆனால் நான் கணித்ததை விட மிகவும் சீக்கிரமாகவே இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. கடந்த நாட்களில் இருந்த எகிப்தின் நிலை நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருக்கின்றது. முஸ்லிம் நாடுகளில் நிம்மதியின்மைக்கு என்ன காரணமாக இருந்தாலும் அது ஒரு வகையில் பொதுமக்கள் சார்பாக பார்க்கும்போது ஆகுமானது என்றாலும், பெரிய சக்திகள் தவறாக தலையிட்டால் பெரிய அளவு குழப்பம் ஏற்படும். நான் 2011ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இது தொடர்பாக 2-3 ஹுத்பாக்கள் கொடுத்தேன். அதில் நான் விளக்கமாக எடுத்து கூறினேன். அதாவது, பெரிய சக்திகள் அமைதியை நிலைநாட்டுகின்றோம் என்ற பெயரில்
வெளிப்படையாக அல்லது அந்தரங்கமாக என்ன முயற்சிகளை செய்வதற்காக செயல் திட்டங்களை வகுத்தாலும் அதனால் இறுதியில் முஸ்லிம்களுக்கு இழப்பு மட்டும்தான் ஏற்படும். இந்த பெரிய சக்திகள் ஒருபோதும் தம் சுயநலத்திற்கு பாதிப்பு ஏற்பட விடாது. இப்போது நீங்களே பாருங்கள், हुकूमत को उल्टवा दिया था। ஹோஸ்னி முபாரக்கின் காலத்தில் ஏற்பட்ட கொலைகளின் சம்பவத்தில் பொதுமக்களுக்கு ஆதரவளித்து அவரை பதவியை விட்டு விலக்கினர். அதற்காக முயற்சி செய்தனர். மாபெரும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் பிறகு வந்த அரசும் மக்கள் நலனை கருத்தில் கொள்ளவில்லை. ராணுவ ஆட்சி வந்தது. அது முன்பை விட அதிகமாக ரத்தம் சிந்தியது. அப்போது யாரும் பொதுமக்களுக்கு ஆதரவு வழங்கவில்லை, எந்த முயற்சியும் செய்யவில்லை. இது இரண்டு வகையான போக்காகும். இதில் வித்தியாசம் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம் நாடுகள் இப்போதாவது ரோஷம் கொள்ள வேண்டும். தமது சுயநலத்தை கைவிட்டுவிட்டு ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தின் நலனை பார்க்க வேண்டும். ஆனால் உள்ளத்தில் இரையச்சம் உருவானால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஆட்சியாளர்களின் உள்ளத்திலும் பொதுமக்களின் உள்ளத்திலும் இரையச்சம் உருவாக வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான நேசம் என்ற வாதத்துடன் அந்த உயரிய முன்மாதிரியின்படி செயல்படும் போதுதான் இது சாத்தியமாகும். ஆட்சியாளர்களும் பொதுமக்களும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேதனையை உணர்ந்தவாறு அவர்களின் போதனையின்படி செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளுள் சிலவற்றை நான் எடுத்துக் கூறுகின்றேன். இதில் ஆட்சியாளர்களுக்கும் அவர்களது பொறுப்புகள் மற்றும் கடமைகளின் பக்கம் கவனமூட்டுகின்றார்கள், மக்களுக்கும் கவனமூட்டுகின்றார்கள். முதலில் ஆட்சியாளர்கள் தொடர்பான சில ஹதீஸ்களை நான் எடுத்துரைக்கின்றேன். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் நிழலை தவிர வேறு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் தாலா 7 நபர்களுக்கு தன் நிழலின் கீழ் அடைக்கலம் கொடுப்பான். அவர்களில் முதலாமவர் நீதியுடன் ஆட்சி நடத்தும் தலைவராவார் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது நீதிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கின்றது. ஹஜ்ரத் அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கியாமத் நாளின் போது மக்களிலேயே அல்லாஹ் தாலாவிற்கு மிக அதிக நெருக்கத்தில் இருப்பவர் நீதியை விரும்பும் ஆட்சியாளரே ஆவார். மேலும் இறைவனுக்கு மிகவும் பிடிக்காதவரும் அவனை விட்டு மிக தொலைவிலும் இருப்பவர் அநீதி இழைக்கும் ஆட்சியாளர் ஆவார் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, மக்களை கவனிப்பதற்கான பொறுப்பாளர் ஒருவரை அல்லாஹ் தாலா நியமித்தால் அவர் தம் மக்களை கவனிக்கும் பொறுப்பில் கவனக்குறைவு காட்டி தன் கடமையை அவர் சரியாக செய்யவில்லை என்றால் அவர் மரணித்த பின் அல்லாஹ் தாலா அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பு ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒருவர் கேள்வி கேட்டார். அதற்கு அவர்கள், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டில் வைத்து இவ்வாறு கூறியதை நான் கேட்டேன். அதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அல்லாஹ்வே, என் சமுதாயத்திற்கு ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட ஒருவர் தம் மக்களிடம் கடினமாக நடந்து கொண்டால் நீயும் அவருடன் கடினமாக நடந்து கொள்வாயாக. மேலும் என் சமுதாயத்திற்கு ஆட்சியாளராக நியமிக்கப்பட்ட நபர் தம் மக்களிடம் மென்மையுடன் நடந்து கொண்டால் நீயும் அவருடன் மென்மையாக நடந்து கொள்வாயாக என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு துஆவாகும். ஆக இதுவே நாம் சிந்திக்க வேண்டிய முக்கிய அம்சங்களாகும். ஆட்சியாளர்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நிழலின் கீழ் அடைக்கலம் வேண்டும் என்றால், நீங்கள் முஸ்லிம் என்று வாதம் புரிகின்றீர்கள் என்றால் நிச்சயமாக இதை விரும்புவீர்கள். எனவே நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலாவுக்கு விருப்பமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அநீதியை முற்றிலும் நிறுத்த வேண்டும். சுயநலத்தை விட்டு முற்றிலும் விலகியவாறு முடிவெடுக்க வேண்டும். சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் எவ்வித பாகுபாடுமின்றி எல்லாருடனும் சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் நரகம் உங்களது தங்குமிடமாகும் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறுதியாக கூறப்பட்ட ஹதீஸ் ஒரு துஆவாகும். அதாவது, அல்லாஹ்வே, கடினம் காட்டக்கூடிய தலைவர் மீது நீயும் கடினம் காட்டுவாயாக,
மென்மையாக நடந்து கொள்பவருடன் நீயும் மென்மையாக நடந்து கொள்வாயாக என்ற இந்த துவா ஈமான் கொண்ட நபரை நடுங்க வைக்கும் ஒரு துவாவாகும். நமது முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் நல்லறிவை வழங்குவானாக. இவர்கள் சிந்தித்து புரிந்து கொள்பவர்களாக இருப்பார்களாக. பொதுமக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கட்டளையிட்டுள்ளார்கள், ஆட்சியாளர்களுடன் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது பற்றி சில ஹதீஸ்களை நான் எடுத்துக் கூறுகின்றேன். ஹஜ்ரத் ஜயத் பின் வஹப் கூறுகின்றார்கள், நான் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் இவ்வாறு கூறியதை கேட்டேன். அவர் கூறினார், எனக்கு பிறகு உங்களது உரிமையை புறக்கணித்துவிட்டு அந்நியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். மேலும் நீங்கள் விரும்பாத காரியங்கள் நிகழ காண்பீர்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை கேட்ட நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படிப்பட்ட நிலையில் உங்களது கட்டளை என்ன என்று கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்போது இருக்கும் ஆட்சியாளர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமையை செலுத்துங்கள். இவ்வனைத்தையும் பார்த்த பிறகும் கூட நீங்கள் ஆட்சியாளர்களுக்குரிய உரிமையை செலுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய உரிமையை அல்லாஹ்விடம் வேண்டுங்கள் என்று கூறினார்கள். இந்த போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் செய்து உரிமைகளை மீட்பதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ் தாலாவிடம் உரிமையை வேண்டினால் உலகத்தின் பார்வை கூட சற்றும் எட்டாத இடத்திலிருந்து அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, ஒரு சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, தமது உரிமைகளை எங்களிடம் கோரி எங்களது உரிமைகளை எங்களுக்கு செலுத்திடாத ஆட்சியாளர்கள் எங்கள் மீது ஆட்சி புரிந்தால் இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழ்நிலையில் தாங்கள் எங்களுக்கு என்ன கட்டளையிடுகின்றீர்கள் என்று கேட்டார். என்னிடமும் அரபு அஹ்மதிகள் இவ்வாறு கேட்கின்றனர். இதை கேட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அவர் மீண்டும் தம் கேள்வியை கேட்டார். அவர்கள் மீண்டும் முகம் திருப்பினார்கள். அவர் மீண்டும் இந்த கேள்வியை பிடிவாதமாக கேட்டார். இதை பார்த்த அஷ்ரஷ் பின் கைஸ் அவரை பின்னால் இழுத்தார். அவரை அமைதிப்படுத்த முயற்சி செய்தார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கேள்வி பிடிக்கவில்லை. எனவே நீர் அந்த கேள்வியை கேட்க வேண்டாம், பின்னால் வந்துவிடும் என்ற அர்த்தத்தில் அவர் பின்னால் இழுத்தார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புக்கு அவர்களிடம் கேள்வி கேட்கப்படும், உங்கள் மீது சுமத்தப்பட்ட பொறுப்புக்கு நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள். இன்னொரு ஹதீஸ் இவ்வாறு வருகின்றது. நாதா பின் அபி உமையா அறிவிக்கின்றார், ஒருமுறை நாங்கள் உபாதா பின் சாமித்தை சந்திக்க சென்றோம். அவர் உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார். அவரிடம் நாங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக, நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்ட ஒரு ஹதீஸை எங்களுக்கு கூறுங்கள், இதன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு நற்பலன் தருவானாக என்று கூறினோம். அதற்கு அவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அழைத்து வர ஆள் அனுப்பினார்கள். நாங்கள் அவர்களிடம் பையத் செய்தோம். அந்த பையத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டாலும், கஷ்டமான நிலையாக இருந்தாலும் அல்லது இன்பமான நிலையாக இருந்தாலும், எந்த நிலையாக இருந்தாலும், எங்களது உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் கட்டளையை செவியேற்போம், கட்டுப்படுவோம் என்று பையத் வாங்கினார்கள். ஆட்சியாளர்களுடன் சண்டையிட மாட்டோம். ஆட்சியாளர்கள் வெளிப்படையாக நிராகரிப்பவர்களாக இருந்து அதற்காக அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வின் புறம் இருந்து உங்களிடம் ஆதாரம் இருந்தாலொழிய அவர்களுடன் சண்டையிட மாட்டோம் என்று எங்களிடம் உடன்படிக்கை வாங்கினார்கள் என்று கூறினார். அதாவது, இன்றைய காலத்தில் ஆலிம்கள் குஃப்ர் ஃபத்வா கொடுப்பது போல் அல்ல. குஃப்ருக்கான ஆதாரம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தாலாவின் புறம் இருந்து இதை கூறுகின்றார்கள். அதாவது இது ஹதீஸே குதுசி ஆகும். அவர்கள் கூறினார்கள், என் அடியார்களே, நான் அநீதி இழைப்பதை எனக்கு ஹராமாக்கியுள்ளேன், உங்களுக்கும் நான் அதை ஹராமாக்கியுள்ளேன். ஆகவே நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் அநீதி இழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான் என்றார்கள். ஆகவே
அல்லாஹ் தாலாவின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் கடமைகளை செய்து கொண்டிருங்கள். ஆட்சியாளர்களின் விவகாரம் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. நீங்கள் துவா செய்து வாருங்கள். நான் கூறியது போன்று ஆட்சியாளர்களின் குஃப்ர் என்பது ஷரியத்தின் தெளிவான கட்டளைக்கு புறம்பாக இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் இதற்காக சுய விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது. உதாரணத்திற்கு பாகிஸ்தானில் அஹ்மதிகளுடன் இவ்வாறு நடக்கின்றது. அதாவது அஹ்மதிகள் கலிமா சொல்லக்கூடாது, தொழக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாது என்று இவர்கள் சட்டம் இயற்றி வெளிப்படையாக இவர்கள் ஷரியத்திற்கு எதிராக நடக்கும்படி நம்மை கட்டாயப்படுத்துகின்றனர். ஆகவே இதற்கு கீழ்ப்படியக்கூடாது. இது தவிர நாட்டின் பிற சட்ட திட்டங்களை பேண வேண்டும். ஆகவே எல்லா போதனைகளின் சாராம்சமும் இந்த கடைசி ஹதீஸில் உள்ளது. அதாவது ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்கக்கூடாது. ஆட்சியாளர்கள் பொதுமக்கள் மீது அநீதி இழைக்கக்கூடாது. அவ்வாறே பொதுமக்கள் தமது உரிமையை மீட்பதற்காக அநீதியுடன் நடந்து கொள்ளும் எந்த செயலையும் செய்யக்கூடாது. ஆட்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகிய இரு சாராருக்கும் பொதுவான போதனையாகும். ஆனால் அவர்கள் இந்த போதனையின்படி செயல்படுகின்றார்களா? ஆட்சியாளர்கள் நீதியின் உயர் தரத்தை நிறைவேற்றுகின்றார்களா? அவர்கள் தமது ஒவ்வொரு முடிவிலும் அல்லாஹ்வை சாட்சியாக்கி அவனது போதனையின்படி செயல்படுகின்றார்களா? அவ்வாறே பொதுமக்களும் ஆட்சியாளர்களின் கட்டளைகளுள் ஷரியத்திற்கு நேர் மாற்றமானவற்றை தவிர பிறவற்றிற்கு கட்டுப்படுகின்றார்களா? அநீதி இழைக்கும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக தமது இறைவனிடம் மட்டும் மன்றாடுபவர்களாக உள்ளார்களா? இன்று உலகில் இதை செய்பவர்கள் அஹ்மதிகளை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அவ்வாறு இல்லை என்றால் இக்காலத்தில் நாம் ஸஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் என்ற அந்த நிலைக்கே நாம் திரும்பி விடுவோம். முஸ்லிம்களுக்கு இந்த காலகட்டம் வரவேண்டியதும் அவசியமாகும். திருக்குர்ஆன் மற்றும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பிற்கு ஏற்ப வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் மஹ்தியின் காலத்திலும் இவ்வாறான நிலையே ஏற்பட வேண்டும் என்று இருந்தது. ஆகவே முஸ்லிம் ஆட்சியாளர்களும் முஸ்லிம் பொதுமக்களும் இதை கவனத்தில் கொண்டு சிந்தித்து பார்ப்பது அவசியமாகும். குழப்பத்தை போக்குவதற்காக அல்லாஹ் தாலா கூறிய வழிமுறைகளின்படி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபரை தேடுங்கள். அவரது போதனையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சிரியா மக்கள் குறிப்பாகவும் முஸ்லிம் மக்கள் பொதுவாகவும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த இந்த இல்ஹாமை மட்டும் சிந்தித்து பாருங்கள். இந்த இல்ஹாம் பலாயே தமிஷ்க் என்பதாகும். இதை மட்டும் சிந்தித்தாலே இவர் அல்லாஹ்வின் புறமிருந்து அனுப்பப்பட்ட நபர் ஆவார் என்பது தெரிந்துவிடும். அவர் கூறும் கருத்துக்களை செவிதாழ்த்தி கேளுங்கள். இல்லையென்றால் இன்று அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரை தவிர வேறு யாரும் வழிகாட்டுபவர் இல்லை. நாடுகளின் இந்த போக்கின் காரணமாக மார்க்க தீவிரவாத அமைப்புகள் அல்லது மார்க்கத்தின் பெயரால் தம் அரசை நிறுவியுள்ளோம் என்று கூறுகின்ற அமைப்புகள் தம் சுய லாபத்தை மட்டும் அடைகின்றன. அதன் பிறகு ஏற்படும் கலவரத்தின் தீவிரம் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு கடுமையாக இருக்கும். இறைவன் முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கும் நல்லறிவை வழங்குவானாக, பொதுமக்களுக்கும் நல்லறிவை வழங்குவானாக. தாவனு அலல் பிர்ரி வத் தக்வா, அதாவது நன்மை மற்றும் இறையச்சத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும் என்ற இறை போதனையின் கருத்தை புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். நன்மை மற்றும் இறையச்சத்தில் முன்னேறுபவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் அன்பை பரப்புபவர்களாக இருக்க வேண்டும். உள்ளங்களை வெல்பவர்களாக இருக்க வேண்டும். அரசு நடத்துவது உள்ளத்தை வெற்றி கொள்ளாமல் சாத்தியமில்லை. பொதுமக்களின் உரிமைகளை செலுத்தாமல் சாத்தியமில்லை. ஒவ்வொரு முஸ்லிம் தலைவரும் இந்த கருத்தை புரிந்து கொள்வது அவசியமாகும். நீங்கள் உங்கள் வரலாற்றை சற்று பாருங்கள். ஒரு காலம் இருந்தது, அப்போது முஸ்லிம் ஆட்சியாளர்களின் நீதியையும் நேர்மையையும் பார்த்து கிறிஸ்தவ பொதுமக்கள் இவ்வாறு துவா செய்தனர். அதாவது, எங்களுக்கு கிறிஸ்தவ ஆட்சியாளர்களிடமிருந்து விரைவாக சுதந்திரம் கிடைத்து நாங்கள் மீண்டும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வரவேண்டும் என்றனர். ஆனால் இன்று நிலை எவ்வாறு இருக்கின்றது? முஸ்லிம்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் மூலமே அநீதியுடன் நடத்தப்படுகின்றனர். ருஹமாவு பைனஹும் என்பதற்கு பகரமாக தலைகள் துண்டிக்கப்படுகின்றன.
முஸ்லிம்கள் கிறிஸ்தவ நாடுகளிடம் சென்று அமைதியுடன் வாழ்வதற்காக அடைக்கலம் தேடி ஓடுகின்றனர், நீதியை பெறுவதற்காக ஓடுகின்றனர், சுதந்திரமாக வாழ்க்கை நடத்துவதற்காக ஓடுகின்றனர். அந்தோ முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் தம் பொறுப்புகளை புரிந்து கொள்ள வேண்டுமே. எப்படியாவது நமது தூது செய்தி இவர்களை சென்றடைய வேண்டும். அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. இதே போன்று மேற்கத்திய நாடுகள் மற்றும் பெரிய சக்திகள் வரை நமது இந்த தூது செய்தி சென்று சேர வேண்டும். நான் கூறியது போன்று இதற்கு முன்னரும் நாம் இந்த தூது செய்தியை பல்வேறு வழிமுறைகளில் அவர்களுக்கு எட்ட வைத்துள்ளோம். சிரியாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கை முழு உலகத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்ளும். இது வெகு தூரம் இல்லை. ஆகவே ஒவ்வொரு நாட்டிலும் வசிக்கும் அஹ்மதிகள் தத்தமது நாட்டுடன் விசுவாசத்துடன் நடந்து கொள்ளும் முறை இதுவாகும். குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் வசிக்கும் ஒவ்வொரு அஹ்மதியும் வரவிருக்கும் பேரழிவை குறித்து ஒவ்வொரு அரசியல் தலைவரையும் எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பை உலகிற்கு வழங்க அல்லாஹ்விடம் துவா செய்கிறோம். அரசுகளும் பொதுமக்களும் தத்தமது உரிமைகளை சரியாக செலுத்திட நல்வாய்ப்பு நல்குவானாக. உள்நாட்டு போரை கைவிட்டுவிட்டு இந்த பேரழிவிலிருந்து அவர்கள் தம்மை காத்துக்கொள்பவர்களாக இருக்கட்டுமாக. ஐரோப்பா மற்றும் அமெரிக்க ஆட்சியாளர்களின் கண்களை இறைவன் திறப்பானாக. அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்வார்களாக. அநீதியை விட்டு விலகுவார்களாக. அவர்கள் சின்னஞ்சிறு நாட்டின் உரிமைகளையும் செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நாட்டிற்கும் உதவி செய்வது சுயநலத்தை முன்னிட்டு அமையக்கூடாது. மாறாக உரிமையை சரியாக செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உதவி செய்ய வேண்டும். இந்த நிலையின் ஒவ்வொரு தீங்கிலிருந்தும் ஜமாத் உறுப்பினர்களை அல்லாஹ் தாலா காப்பாற்றுவானாக. குறிப்பாக சிரியாவில் பல அஹ்மதிகள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அல்லாஹ் தாலா சிரியா தொடர்பாக அச்சுறுத்தும் விதமாக பலாய தமிஷ்க் என்ற ஒரு இல்ஹாமை இறக்கியுள்ளான். அவ்வாறே தனது நற்செய்தி அடங்கிய இல்ஹாமையும் பூர்த்தி செய்வானாக. மேலும் நம் கண்களுக்கு குளிர்ச்சியூட்டுவானாக. அந்த இல்ஹாமில் அல்லாஹ் தாலா இவ்வாறு கூறியுள்ளான்: யதுஊனலக அப்தாலு ஷாமி வ இபாதுல்லாஹி மினல் அரப். அதாவது உமக்காக சிரியாவைச் சேர்ந்த மேன்மையுடையோரும் அரபைச் சேர்ந்த அடியார்களும் துவா செய்கின்றனர். முழு அரபு நாடும் விரைவாக முஹம்மதிய மசீஹின் கொடியின் கீழ் வருபவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்காக அருள் செய்வானாக. இதனால் உலகம் அரபு ஸ்பிரிங் என்று பெயர் வைத்துள்ள இந்த அரபு நாட்டின் நிம்மதியின்மையை ஆன்மீக அருள்களின் ஊற்றாக மாற்றிவிட வேண்டும். இந்த மக்கள் ஹஜ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக துவா செய்பவர்களாக ஆக வேண்டும். அவர்களோடு இணைந்து இஸ்லாத்தின் உண்மையான போதனையாகிய அன்பு, நேசம் மற்றும் அமைதியின் போதனையை உலகில் பரப்புபவர்களாக ஆகிவிட வேண்டும். நமது பொறுப்புகளை நாம் புரிந்து கொள்ளவும் அவற்றை சரியாக நிறைவேற்றவும் அல்லாஹ் தாலா நமக்கு நல்வாய்ப்பு நல்குவானாக. நாம் அல்லாஹ் தாலாவின் அருள்களை ஈர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தை எப்போதும் சத்தியத்தின்பால் வழிநடத்துபவர்களாக இருப்போமாக. அமைதி மற்றும் நீதியை நிலைநாட்டுபவர்களாக இருப்போமாக. இந்த போதனையை பரப்புபவர்களாக இருப்போமாக. மேலும் அல்லாஹ் தாலா உலகத்தையும் போரின் பேரழிவிலிருந்து காப்பாற்றுவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina
يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر